என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கு வந்து ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். நேற்றைய நாளிலே வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 15 குடும்பங்களுக்கு ஒரு நுழம்பு விலைகளும் அதோட வந்து ஒரு நுழம்பு திரி பெட்டியும் வந்து கொடுத்துனாங்க. அந்த வகையிலே நாங்கள் அந்த உதவியை செய்தவன்னு சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருக்கிற கண்ணண்ணா பத்திரகாளியம்மன் கோயிலடி சேர்ந்த கண்ணண்ணா அவர்களுக்கு அவர் தான் இந்த உதவியை செய்திருந்தார். நான் அன்றைய காணொலியிலேயே நான் அவருக்கு வந்து நன்றி சொல்ல மறந்துட்டேன், தயவுசெய்து மன்னிக்க வேணும். இன்றைய நாளிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அவரை மாதிரியான நிறைய உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சிலதுகள் தெரிஞ்சு செய்கிறார், சிலது தெரியாமலும் செய்து கொண்டிருக்கின்றார். தயவுசெய்து ரொம்ப நன்றி கண்ணண்ணா. தொடர்ச்சியாக உங்கள் பணி தொடரவும் உங்களோட உடல் ஆரோக்கியங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இப்படியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அன்பு உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வாருங்கள், நாங்கள் இன்றைக்கு வந்து பொலிகண்டி கொற்றாவத்தை பகுதியுரிய மக்களுக்கு, இந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குழந்தை பிள்ளைகள் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இதை தெரிவு செய்து இந்த நுழம்பு வலிகளை வழங்கியிருந்தோம். அத்தோடு ஒரு மாவீரர் குடும்பத்தையும் இந்த காணொலியில் இணைக்கிறோம். அவர்களுக்கு ஒரு மாவீரர், ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும்தான், 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியை அந்த இடத்திலே கேட்டிருந்தார்கள். அந்த வீடியோவையும் இதோட இணைக்கிறோம். உறவுகள் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகளை செய்யுமாறு இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக வணிவாகைக்கு நீங்கள் இதை முதல் தடவை என்று சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறீங்க, சப்போர்ட் தருவீங்கள் என்று நம்புகிறேன். தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமர்த்தி பக்கத்தில் உங்களோட உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்கள் வீடியோவுக்கு போகலாம். கதைக்க மாட்டேன், என்னென்னு சொன்னால் எனக்கு மகள் கதைக்க மாட்டேன். அப்போ நான் SOS சில்ட்ரன் வில்லேஜ் அந்த ப்ராஜெக்ட் அப்படி தான். அடுத்த படத்தில் ஒரு வேட்பாளராக அப்படி பார்த்தீங்களோ முலாம்பு வேலையே பார்த்து கொண்டு தம்பா தம்பா வேணும் தம்பா சரி, யாராவது தம்பியை முன்னு பார்த்துடுவோம். அழாம சொல்லுவோம். என்ன உதவி அம்மாவுக்கு? எத்தனை ஆண்டு மகன் வீரிச்சு அடைஞ்சவர்? என்ன பேர் தெரியுமோ? இயக்க பேர் தூயவனா? கேப்டன் தூயவனா? 2008 வீரிச்சு அடைஞ்சவர். உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட கணவர் எங்க?
மரத்தால் வந்து செத்த வரும். இப்போ உங்களோட 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் காட்டியில் உங்களோட இருக்குது. என்ன வாழ்வாதாரத்தை என்ன வாழ்வாதாரம் தான் நீங்கள் உங்களோட குடும்பத்தை கொண்டு போகக்கூடியமாக இருக்குது? எங்களுக்கு விருப்பமாக கோழி தான் நிரந்தரமாக வளர்த்து முட்டையை வைத்து. அப்போ உங்களை இந்த கோழி வளர்க்குறதுக்குரிய ஒரு இதை உதவி கேட்குறீங்க. ஓகே, கண்டிப்பாக நடக்குமாம்மா. என்ன சொந்த இடம் இது இல்லை, உங்களோட ஆரம்ப சொந்த இடம் இது? எல்லாரும் வேண்டி கூட காசு தர மாதிரி போது கொலை செய்ய வேண்டியது. இதுதான் உங்களோட வீடோ? சிவனை வழிபடுறக்கானே வந்த பழஞ்சாலியே இப்படியே இருக்கு. சிவன் கோயிலுக்கு சிவனை வழிபடுறாங்க. இந்தியாவுக்கு போகிறதுக்கு ரயில் வந்துடும், காசு வரும். என்னது இந்தியாவுக்கு? கோயில் வாக்கு பிறந்த நாங்களும் ஒன்றையும் பார்க்காம போகிறோம். அதுக்கு காசு வேணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் ஆடுகள் தான் நான் சொன்ன நாடு இருக்குண்டு அதை விற்று காசு வந்தால் அங்கேயே இருக்கும். அங்கே போய் காவி உடுப்பு தான் போகணும். அதான் கொஞ்சம் மரியாதை சொல்லணும். உங்கள்கிட்ட இருக்காங்க அங்கே அங்கே இங்கே இங்கே பாருங்க. அவருக்கு நீல சின்ன படம் எடுத்தாங்க படம் சரிதாங்க ஐயா. எடுக்க